நல்லம்பட்டி மட்டன் வறுவல் இது செய்யறது ரொம்ப ஈஸி. ஆனா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குங்க. ஒரு 1/2 கிலோ மட்டனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து குக்கர்ல சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் போட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணியை விட்டு நல்லா கையாலேயே கலந்து ஒரு 5 விசில் விட்டு இறக்கி வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு சூப்பர் மசாலா ரெடி பண்ணணும். ஒரு பேனை வச்சு ஹோல் ஸ்பைசஸ், மிளகு, சோம்பு, ஜீரகம், தனியா, கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் போட்டு நல்லா இந்த அளவுக்கு முறுமுறுன்னு வறுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்பதான் மெயின் மேட்டர். ஒரு வாணலி வச்சு கேடிவி ட்ரூ வேல்யூ கிரவுண்ட் ஆயில், பாரம்பரியமான சுவையான மனம் நிறைந்த புதிய அறிமுகம். இது ரொம்ப ரொம்ப நேச்சுரலானது. நம்ம பாட்டி எல்லாம் யூஸ் பண்ண மாதிரி ரொம்பவே ஆர்கானிக் ஆனது. கேடிவி ட்ரூ வேல்யூ கிரவுண்ட் ஆயில் இஸ் ரிச் இன் மூஃபா. இந்த எண்ணெயை ஊத்தி காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு கருவேப்பிலை ஒரு 20 சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வரும்போது தக்காளியும் சேர்த்து ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் போட்டுக்கலாம். இது எல்லாம் இப்படி திரண்டு வர நேரத்துல நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற மட்டனை தண்ணியோட இது கூட சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி வரும்போது நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இது கூட போட்டுக்கலாம். இப்ப இந்த மசாலாவும் மட்டனோட சேர்ந்து நல்லா திரண்டு வந்துச்சா, ஃபைனலா ஒரு 2 பச்சை மிளகாயை கீறி போட்டு ஒரு பரட்டி இறக்கி வச்சா நாக்குக்கு டேஸ்டான நல்லம்பட்டி மட்டன் வறுவல் ரெடி. இந்த மாதிரி ரெசிபிக்கெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல கேடிவி பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் என்ன, நம்ம வறுத்த கடாயிலேயே சாதத்தை போட்டு பரட்டி அள்ளி சாப்பிட்டீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். யாரெல்லாம் இப்படி சாப்பிடுவீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அப்புறம் வேற என்ன, மட்டன் வறுவல் ட்ரை பண்ணி பாருங்க.